மனமும் நானல்ல, மனமும் நானல்ல, உடலும் நானல்ல, உடலும் நானல்ல, உயிரும் நானல்ல, உயிரும் நானல்ல, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி. எல்லாம் வெட்டவெளி. இந்த வாய்ப்பு எதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனா, நீ மாறப்பட வேண்டும் என்பதற்காக, இயல்புத்தன்மைக்குள்ள மாறப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயல்புத்தன்மையில மாறுங்க. பணம் படைத்த ஆஸ்திரேலியாவிலையோ, பிரான்ஸ்லையோ, ஜப்பான்லையோ எவ்வளோ நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கும்போது கூட, நீ கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் குடும்பம் தான். எல்லா சூழல்லையும் இருக்கும்போது கூட அன்னதானத்துக்கோ சில விஷயத்துக்கோ உனக்கு என்ன எதற்காக அதை செய்யன்னு நான் ஒரு ரொட்டீன் உன்னோட வாழ்வியல்ல சில குறிப்புகளையும் சில சூழல்களையும் சில வார்த்தைகளையும் சில சக்தி வாய்ந்த செயல்களையும் சில அலைவரிசையும் உனக்கு நான் பரிமாறுவதற்கு முக்கியமான காரணம், உன் வாழ்வியல் ஒரு இடத்தில் மாறப்பட வேண்டும். அப்ப பணத்தை தாண்டிய ஒரு வாழ்வியல் இருக்கு. என்கிட்ட ஒரு நெகட்டிவ் இருந்தா நான் இந்த வெட்ட வெளியையோ இவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவர்களையோ நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த நெகட்டிவிட்டி காற்று இல்லாதனால தான் நம்ம ஒரு பெரும் பணி செய்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது. எல்லாரும் அன்னதான கூடம் அப்படிங்கிறதோட நம்ம வெட்ட வெளியில் இருக்கிற அன்னதான கூடம் அங்கே பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியான காற்றே வீசாது. அங்கே வர்ற மனிதர்களில் 60% பேர் நெகட்டிவிட்டியாக வர்றாங்க, 40% பேர் தான் நல்லவங்க இருக்கிறாங்க. அங்கே பணி செய்கிறவங்களையும் அவங்களால திருப்தியாக நின்று செய்ய முடியாது. ஆனால் அங்கே வீசுகிற காற்று நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் ரெண்டுமே எரிச்சிரும். அதோடைய தன்மை மட்டுமே அங்கே வேலை செய்யும். அங்கே உங்கள் நெகட்டிவ் காற்றையும் பாசிட்டிவ் காற்றையுமே அது வேலை செய்யக்கூடாது. அப்போ அங்கே ஒரு மனிதன் சமைக்க போகிறான்ல, ஒருத்தன் அவன் நல்லவனா கெட்டவனாலாம் கிடையாது, கரண்டியை தூக்கிட்டு போவான். அவன் அங்கே வேற ஒரு காற்று அவனோட காற்றே வேலை செய்ய விடாமல் அது வேலை செய்யும். இதுதான் அங்கே இருக்கிறது. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் ஒரு இடம் உருப்படும். ஒரு இடம் ரொம்ப நாள் ஒரு நல்ல தன்மையை அதால் உருவாக்க முடியும். அதனால தான் வெட்ட வெளி அது ஒரு உணவு கொடுக்குற இடம் இல்லை, ஒரு ஃபியூராக காற்று கொடுக்குற இடம். அந்த இடத்துக்குள்ளே எந்த மாணவனுக்குமே அவனோட காற்றை வச்சு அங்கே வேலை செய்ய முடியாது. இந்த காற்றோடைய வீரியம் அப்படி ஒரு அதிகமானது. அதனால தான் பக்கத்து ஆசிரமத்தில், எய்த்து ஆசிரமத்தில், திருவண்ணாமலையில் நிறைய பேர் யார் இவங்க இந்த டீமு இப்படி சாப்பாடு போடுறாங்க, இவ்வளோ ஃபியூராக போடுறாங்க, இவ்வளோ கண்டினியூவாக போடுறாங்க, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பக்கத்தில் அவ்வளோ பெரிய கொடி கட்டி பறக்கிற யோகிராம் சுரத்குமாரோடைய ஆசிரமம்,
அவங்க ஆசிரமத்தில் உள்ள அத்தனை பேரும் வியர்ந்து போய் உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் கிடையாது, அந்த பியூர் காற்று. அந்த காற்றுக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது மெயின் ஒரு இடம் வளருது, ஒரு குரு அப்படி ஒரு பியூராக அப்படி குருவாக மாறுறாருன்னா நெகட்டிவிட்டியான காற்று அவர்கிட்ட போமுட்டுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என் தேகம் மாறி இருக்கு, நான் நிற்கிறேன்னா அந்த நெகட்டிவிட்டியான காற்று அவர்கிட்ட கிட்டேயும் நெருங்க முட்டுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வெட்ட வெளிங்கிறது நெகட்டிவிட்டியான காற்றே அங்கே இருந்துச்சுங்களே, அது ஒரு நாளுக்கு நாள் சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரை வேணாலும், நம்ம மாணவர்கள் ஒரு 15 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, சமையலில் ஒரு 10-15 பேர் வேலை செய்கிறாங்க, லேடிஸாக ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரும் புனிதர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் இந்த எங்கள் ஊரில் நெல் தூத்த வாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த முரத்தை சொலத்தை ஊற்றி தூத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நெல் தூத்த வர்றவங்க இவங்கெல்லாம் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களால் அந்த வெட்டவெளி இடத்த ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்த முடியாது. இவங்களால் வேலை செய்ய முடியும், ஆனால் அந்த நெகட்டிவிட்டிலேருந்து எடுக்க முடியாது. அந்த இடத்த அந்த இடத்த அப்படி ஒரு பிரகாசமாக வச்சுக்க முடியாது, பொலிவாக வச்சுக்க முடியாது. அப்போ அந்த புது பொலிவாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அந்த வெட்டவெளியில் இருப்பிடத்தில் ஒரு பியூர் காற்று உழுவுது. நீங்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில் யார் செய்ய முடியாதது இந்த வெட்ட வெளியில் செய்கிறோம். யாருமே செய்ய முடியாது. இவ்வளோ லட்சக்கணக்கான சாப்பாடெல்லாம் இவ்வளோ நாள்லாம் தாக்கு பிடிச்சி லட்சக்கணக்காக செலவு பண்ணி ஒரே மாதிரி குவாலிட்டிலாம் போட முடியாது. எல்லாம் கம்மியான ஸ்டூடெண்ட், கம்மியான மக்கள் கூட்டத்தில் வச்சுக்கிட்டுலாம் செய்யவே முடியாது. எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு காரணம் அந்த ஸ்டூடெண்டோட பாண்டிங்கும் 1, ஸ்டூடெண்டோடைய செயல்பாடுகள் 2, 3வது இந்த காற்றோட வெளிப்பாடு. அவ்வளவுதான். இது ஒரு விஷயம்தான். நம்ம வெட்ட வெளியிலே எல்லா பேரும் எல்லா நேரமும் சாப்பிட முடியும். அது சாப்பிட்றதுக்கு கூட அதுக்கு ஒரு டைம் அமையணும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சூழல். அப்ப அது ஒரு இயற்கையா தோற்றி வைத்தா, இயற்கையா அது ஒரு வேலை நடந்தா, அதுதான் அதோடைய செயல்முறைகள். அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏறத்தாழ ஒரு 16-17 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபா வந்துருங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்போஸ். அது இது மாத கணக்கா இதை ஒரே மாதிரி எடுத்துட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் நாளைக்கு நம்மளோட இல்லாம கூட போயிடலாம், அவர் வெளியில கூட போயிடலாம். இன்னைக்கு இந்த மாசம் ஒரு அன்னதானத்துக்கு ஒருத்தர் காசு கொடுத்தவர் அடுத்த மாசம் கொடுக்காம கூட போயிடலாம். ஆனா இன்னைக்கு சமைச்சவருக்கு நம்ம காசு கொடுக்கணும்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு 17 லேடிஸுங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும்ல. என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஓடி போயிட்டான், கொஞ்சம் இருமா, நேற்று வரைக்கும் இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தான், குருநாதான்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான், திடீர்னு ஓடிட்டான், அதனால நீ கொஞ்சம் இருமான்னு சொன்னா அந்த அம்மா என்ன சொல்லும்? சாமி நீங்க கொஞ்சம் இருந்து அதை குண்டான நீங்களே கழுவுங்க சாமி. நான் பக்கத்துல யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துல கூப்பிடுறாங்கன்னா அந்த அம்மா அங்க போயிடும். அப்புறம் புரியுதுங்களா? அப்ப இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஓடிடுவான், நாளைக்கு ஒருத்தனை புதுசா கூட்டியாரும். இப்படிதான். அப்ப அந்த வேலைகள் அது இயல்பாக அதை நிகழ்றது, அந்த இயல்பாக நிகழ்த்துறது அப்படிங்கிறது தான். இது மக்களை பொறுத்தளவுக்கு சம்பளம், காசு, இந்த மாதிரி விஷயம் நினைப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு இயற்கையா ஒரு காற்று இவ்வளோ ஒரு மக்களை வச்சுக்கிட்டு யதார்த்தமா பிறருக்கு உணவு கொடுக்கறத ஒரு காற்று இருந்து பாக்குறது, ரசிக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்கு, திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதையில வண்டி வர்றாங்க. கிட்டத்தட்ட 300, 350 பேர், 400 பேர், 500 பேர் போக்குவரத்து கழகத்துல மெம்பர்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சூழல் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கரெக்டா ப்ராப்பரா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு 500 பேருக்கு சாப்பாடை பக்காவா பண்ணி போக்குவரத்து கழகத்திலே கொண்டு இறக்கி வைக்கிறது இல்லையா? நம்ம நிர்வாகத்துல அதை செய்ய முடியாதா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அப்ப அந்த அதிகாரிகள் பல இடங்கள்ல தேடுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, சாப்பாடு திருவண்ணாமலையில நல்ல சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காதுங்க. டூட்டி போட்டாச்சு, வண்டி ஓட்டணும், வண்டி வரணும், மக்கள் இவ்வளவு கிரௌடு. அப்ப இருக்கிற சாப்பாடு என்ன கிடைக்குதோ எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் போராடி நம்ம டிரைவர் கண்டக்டர்களை நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு அவங்க போராடி போய் பாக்குறாங்க பல இடங்கள்ல. அப்ப அதுலயும் குவாலிட்டியான சாப்பாடு கிடைக்கலங்கிறது தான். அப்ப
இந்த உணவு திருவிழா முதல் முறையாக அந்த கார்த்திகை தீபம் திருவிழா வரும்போது அப்ப நம்ம கிட்ட வந்து அவங்க அணுகும்போது அப்ப கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க கேப் விட்டுச்சுல, 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுல, அவங்க மறந்துட்டாங்க. திருப்பியும் நம்மளை வந்து சந்திக்க வரும்போது அதே மாதிரி உணவு இருக்குமா, இல்ல அதே ஆட்கள் இருக்கிறாங்களா, அதே மாதிரி தன்மைகள் இருக்கான்னு தெரியாது இல்ல. இப்ப நிர்வாகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல. இங்க நிர்வாகமே கிடையாது. இங்க ஒன்லி வந்து இயல்பு யதார்த்தம். இங்க நிர்வாகம்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. செக்ரட்டரி, நிர்வாகம், அது இது இங்க எவனும் கிடையாது. தலைவனும் கிடையாது, குருநாதன் கிடையாது, ஒருத்தன் கிடையாது. எல்லாம் காற்றுதான். அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த உணவை நான் என்ன சொன்னேன்னா 700 பேர் கேட்டாங்க. ரொம்ப கம்மியா கேட்கறாங்க. இன்னும் அதிகமா கொடுப்பா, இன்னும் அதிகமா கொடுங்க. நான்லாம் எப்படி தெரியுமா கேரக்டர், இவங்க ஜீப் எடுத்துட்டு போய் போராடுறாங்களா, நானே போய் அந்த ஆன் ஸ்பாட்ல இறக்கி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த மாதிரியான ஒரு 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 கதாபாத்திரம் தான். நம்ம என்னன்னா ஒரு வேலையை ஒரு களத்துக்குள்ள இறங்கக்கூடாது, இறங்குனா ப்ராப்பரா செய்யணும். அதே மாதிரி அந்த இது வெளிப்பட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கு. வணக்கங்க. என் பேர் தண்டாயுதபாணி, டெப்டி மேனேஜராக இருக்கேங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டத்தில் வந்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்து கும்பகோணம் கோட்டத்தை வந்து 6 ரீஜன்ஸ் அந்த பேருந்து வந்து இங்கே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 350 பேருந்துகள் வந்து இங்கே வந்திருக்கு. வந்து சார்கிட்ட வந்து காலையில் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து திருவண்ணாமலை தீபத்தப்போ வந்து சார் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி செய்ய முடியுமா சார்னு சொல்லி கேட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் பேசிட்டு சொல்கிறேன்னாங்க. உடனே அடுத்து எதிர்பார்க்காதமா உடனே சார் செஞ்சிடலாம் சார், எவ்வளோ நாளும் செஞ்சிடலாம்னு சொல்லி உடனே ரிப்ளை பண்ணாங்க. அது போலவே உடனே சொன்ன மாதிரியே போய் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்களும் மதியமும் வந்து சாப்பிட்டோம். சாப்பிடும்போது ரொம்ப உண்மையிலே நல்ல தரமாகவும் சுவையாகவும் இருந்துச்சு. உடல் உபாதை இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக நல்லா இருந்துச்சு. இதே இதில் நம்ம தொழிலாளர்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குமேனு சொல்லி கேட்ட வகையில் நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அது நம்ம இப்போ எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலேயே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறதும் ப்ளஸ் தரமாக கொடுக்கறதும் ஒரு நல்ல பெரிய விஷயம். இது எங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மண்டலம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, சிறப்பானதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்ப இவ்வளோ பேருக்கு தான் திருவண்ணாமலையில வர்ற அத்தனை பேர் பக்தர்களை ஏற்றிட்டு போறவங்க, உழைக்கிறவங்க, கண் திறந்து வண்டி ஓட்டுற டிரைவருங்க, கண்டக்டர்களுக்கு திருவண்ணாமலை எத்தனை பொலிட்டிக்கல்ல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தோணலை பாரு. அப்ப இதுதான் விஷயம். அப்ப ஒரு காற்றுக்கு தோணி இருக்கு, என்ன விட்டுருங்க, ஒரு காற்றுக்கு தோணி யாருக்கோ சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு பாரு. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரெடி ஆகி 1:15 1 மணி கரெக்டா 680 700 பேர் சாப்பாட்டை மதிக்கக்கூடியவனும் பசியை அறிந்தவனும். சாமியார்கள் திருவண்ணாமலையில சுத்திக்கிட்டு பக்தியா இருக்கிறவனெல்லாம் கிடையாது. வண்டி எடுத்துக்கிட்டு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருந்து வந்து இந்த வெட்ட வெளியில சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப இது என்னன்னா அது காற்று, அது காற்றோட வடிவம். அதுல தொய்வு ஒரு மாதமாவது நீங்க கேளுங்க, எங்க மாணவன்கிட்ட கேளுங்க, எங்க சமைக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. இன்னைக்கு 10 லட்ச ரூபா இந்த மாசம் செலவு பண்ணனா, அடுத்த மாசம் 11 லட்ச ரூபா செலவு பண்ணுங்களா? காசெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா, மக்களுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுங்கப்பா, மக்களுக்கு கொடுத்துருங்கப்பா, மக்களுக்கே கொடுங்கப்பா, அவங்கள பார்த்துக்கங்கப்பா, அவ்வளவுதான். அப்படிதான் நான் சொல்லுவேன், அவங்கள பார்த்துக்கங்கப்பா, அதாப்பா நமக்கு முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அதாப்பா. நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது, செஞ்சா அதை நல்லா சிறப்பா செய்யணும்ப்பா. ரொம்ப பேருக்கு சோறு போடாதீங்கப்பா, கம்மியான ஆளுக்கு சோறு போடுங்க, ஆனா குவாலிட்டியா போடுங்க. அந்த குவாலிட்டியில மட்டும் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அந்த காற்று, அந்த காற்றோட வழி நடத்துதல், அந்த காற்றோட தன்மைகள், அதோடைய சூழல் தான். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி வெட்ட வெளியில இருக்கிற ஒரு உணவு கூட என்னால திங்க முடியாது. என்னால சுத்தமா ஒரு கை சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடியாது. ஆனா எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்றைய உணவு எடுத்துக்கிறவங்க நாளைக்கு காற்றா மாறினீங்கன்னா நீங்களும் சோறு திங்க மாட்டீங்க. காற்று தான் உங்களுக்கு எல்லாமே. அதனால இன்னைக்கு நீங்க நல்லா சாப்பிட்டுக்கங்க. ஒரு நாள் அந்த காற்றோட தன்மைகள் மாறும்போது அதுவா ஒரு நாள் நிகழும். அந்த நிகழ்ற அன்னைக்கு அதை நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது ஒரு நாள் நிகழும் அப்படிங்கிறது தான். அதனால ஒரு நல்ல சூழல்ல பார்த்துக்குங்க, நல்ல வடிவத்துல பார்த்துக்குங்க. ரொம்ப நம்பிக்கையோட, கான்ஃபிடண்டோட, ரொம்ப ஒரு 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 பாசிட்டிவோட, ஒரு புது விடியலை, புது வாழ்க்கைய, புது பயணத்தை உங்களை நம்ம பார்த்துக்குவோம்.
கவலைப்படாமல் நீங்கள் ஒரு நல்ல பயணத்தை நீங்கள் ஒரு மேற்கொள்ளுங்க.